முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்துல ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தொடங்கியது. ஓ பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருந்த போது ஓ பன்னீர்செல்வம் மத்தியிலே அவரது நிர்வாகிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் இழுத்து தள்ளி கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆலோசனை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஓ பன்னீர்செல்வத்துடன் கூட செல்வது யார் என்பது கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் அவர்கள் இழுத்து தள்ளி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பரபரப்பாக காணப்பட்டது. கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எம் பாபு ஆகிய இரு நிர்வாகிகளும் ஓபிஎஸ் முன்னிலையிலே இழுத்து தள்ளி கொண்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அணி போட்டியிடுவதற்கான அந்த தொகுதி பங்கேற்று இழுபறியில் நீடித்து வரும் நிலையில் இந்த நிலையில் நிர்வாகிகள் கூட்டத்தில் இன்று அவர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே இரண்டு நிர்வாகிகள் புகழேந்தி மற்றும் கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில ஓபிஎஸ் முன்னிலையில் இரண்டு நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் இழுத்து சரமாரியாக தள்ளி கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த நிர்வாகிகள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே சற்று சலசலப்பு ஏற்பட்டது. மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறார்கள். சென்னை எழும்பூரில் தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த தொகுதி பங்கேடு மற்றும் வேட்பாளர்களுடைய எத்தனை வேட்பாளர்கள் பெறுவது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்பதற்காக வந்திருந்தார். அவருடைய முன்னிலையிலே இருவரும் நிர்வாகிகள் அடித்துக் கொண்டனர்.